ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தியோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம தீபாவுக்கு ஆரத்தியில் அடுத்து முடிச்சதும் இங்கே பாருமா, வலது கால எடுத்து உள்ளவா, முக்கியமாக இந்த விளக்கு அணையாமல் நீ கொண்டு மனமெடையில் வைக்கணும் அப்படின்னதும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு நேராக அணையாமல் பாத்திரமா விளக்கு எடுத்துகிட்டு நேராக மனமெடையில் வச்சு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா மீனாட்சி பாராட்டுறாங்க, பரவாயில்லையே விளக்க அணையாமலே எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னு. ஸோ எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது, இருந்தாலும் அந்த யோசிர் சொன்னது வந்துட்டே போதுங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னதும் சரி புலம்ப ஆரம்பிச்சிட்டியா, என்ன ஜானகி இப்படி என்ன புலம்பிட்டு இருப்பியா, இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதாகவே நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம தர்மலிங்கம் ஐயா ஆறுதல் பண்ணுறாங்க. இதே டைம் ரியா விட்ட தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு வெள்ளைக்காரன் வந்திருக்கான், அவனோட பேர் ரிச்சர்ட். ஸோ அவங்க கூட ரியா பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரம்யா வராங்க. ஆமாம் என்ன யோசனையா இருக்கா அப்படின்னு ரியா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ரம்யா சொன்னதும், ஓகே ரம்யா, இவர் பேர் ரிச்சர்ட், இவர் ஆம்பளையை பொம்பளையாக மாற்றுவார், பொம்பளையை ஆம்பளையாக மாற்றுவார், அதே மாதிரி உன்னை என்னவா மாற்றுவார், என்ன உன்னையாக மாற்றுவார், சொல்லப்போனால் இவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், நிறைய ஹாலிவுட் மூவிக்கெல்லாம் இவர் தான் போவார் அப்படின்னதும், ஆமாம் ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னதும், சரி ஒரு கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ரிச்சர்ட்டை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம தீபா மாதிரி வந்துட்டு இருக்காங்க ரியா. இது பார்த்து ரம்யா அதிர்ச்சியாராங்க. என்ன ரம்யா அரிச்சியாரு, எப்படி தீபா கேட்டப்பில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னதும், அச்சியஸில் அப்படியே எனக்கு தீபாவை பார்க்குற மாதிரி இருக்கு ரியா அப்படின்னு ரம்யா அதிர்ச்சியாராங்க. எப்படி இதெல்லாம், நான் தான் சொன்னேன்ல இவருக்கு இதெல்லாம் பண்ணுறது கை வந்த கலை, அப்படி பண்ணுவார், எப்படி தீபா மாதிரி இருக்குன்னா ஆமாம் சூப்பராக இருக்கு அப்படின்னதும் அந்த ரிச்சர்ட்டுக்கு பணம் கொடுத்து ரியா அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரியா என்னால் நம்பவே முடியலை, இங்கே பாரு இதான் நம்மளோட திட்டம், இப்போ இதே கோலத்தில் போய் காட்டி பக்கத்தில் உட்காந்தா காட்டி கண்டிப்பாக அவங்க காலத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னதும் சூப்பர்ங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ரம்யா பேசிட்டு இருக்காங்க. சரி எல்லாமே ஓகே தான், ஆனால் எப்படி தான் இருந்தாலும் தீபாவோட வாய்ஸ் வருது எனக்கு ரொம்ப கஷ்டமே அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரியா சொல்கிறாங்க, என்னென்னா இங்கே பாரு இப்போல்லாம் நிறைய ஆப் டிவைஸ் எல்லாம் வந்திருக்குல்ல, ஸோ இரு அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸை செட் பண்ணி இங்கே பாரு இந்த மேக்னெட்டிக் டேப்பை மேக்னெட்டிக் டிவைஸை உன் பின்னாடி வச்சுன்னு சொன்னால் அப்படியே அச்சஸ்லாம் உனக்கு தீபா வாய்ஸ் வரும் அப்படின்னதும், அது எப்படி இங்கே பாரு தீபாவோட வாய்ஸை இது செக் பண்ணிட்டு அதனால கண்டிப்பாக அப்படியே தீபாவோட வாய்ஸ் வரும் அப்படின்னதும் உடனே ரியா அவங்க முதுகு பின்னாடி வச்சு தீபா மாதிரி பேசுறாங்க. எப்படி ஒன்னால எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சியாராங்க. அச்சேஸ்லாம் அப்படியே தீபா மாதிரியே பேசுற அப்படின்னது இதான் இந்த ஆப்போட நல்ல ஃபீச்சர், எப்படி எல்லாம் ஓகேவா, எப்படி நம்ம திட்டம் அப்படின்னதும் எல்லாம் ஓகே தான் ரியா, ஆனால் நம்ம திட்டத்தில் ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னது என்ன சொல்கிற ரம்யா, ஆமாம் இங்கே பாரு இப்போது நான் தீபா மாதிரி போனோன்னா கண்டிப்பாக கார்த்திக்கு சந்தேகம் வந்துடும், ஏன்னா கார்த்திக்கு அப்பாவுக்கும் முன்னாடியே என்னோட திட்டம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சுதான் இப்படி அந்த லூசுத்தனமாக அந்த ரமேஷை மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்க, அதனால கல்யாண மண்டபத்தில் நான் இல்லாமல் போனால் கார்த்திக்கு சந்தேகம் வரும். ஸோ அதனால நீ என்ன பண்ணுறன்னா தீபா மாதிரி ரெடி ஆகிட்டு நீ மண்டபத்தில் நிக்கிற கடைசி நொடி வரைக்கும், அதுக்கு முன்னாடி நாம தீபாவை கடத்திடணும், இங்க கார்த்தி பக்கத்துல உட்கார வரைக்கும் நீ கார்த்தி கண்ணுல தீபா மாதிரி இருக்கணும், நான் ரம்யா மாதிரி இருக்கணும், கடைசியில கார்த்தி பக்கத்துல உட்கார போறது நான் தான், கார்த்தி கல்யாணம் என் கழுத்துல தாலி கட்டினா அடுத்த நொடியே தீபா கதையை முடிச்சிடலாம் அப்படின்னது வாவ் சூப்பரா இருக்கு, ஆனா அதுக்கு முதல் நாம தீபாவை கடத்திடணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி ஒரு கேரளா லேடிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க நம்ம அபிராமியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு போல, என்னம்மா வாரியா அப்படின்னு கேட்டதும், இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நான் கல்யாண மண்டபத்தில் வந்துடுவேன் அபிராமி, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரம்யா சரி நான் அந்த தீபாவை கடத்திட்டு சொல்றேன், அதுக்கப்புறமா தீபா மாஸ்க் போட்டுட்டு மண்டபத்துக்கு வந்துரு அப்படின்னுட்டு ரம்யா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தீபா மைட்லயும் நம்ம மீனாட்சி 3 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அபிராமியும் வராங்க. அபிராமி வந்தது ரொம்ப நன்றியத்தை, இதெல்லாம் உங்களால தான் நடந்துட்டு இருக்கத்தை, யாசி நீங்க தான் நிறைவேற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னதும், அப்படின்னு பார்த்து காட்டி அவங்களும் இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. என்னமா பேசிட்டு இருக்க, இங்க பாரு எந்த ஒரு மருமகளை செய்ய துணியாத விஷயத்த நீ எனக்கு செய்ய
துணிச்சிருக்கமா, தாலியை கலட்டி வச்சிருக்க, இப்படி ஒரு மருமக கிடைக்கனா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த காத்தே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி போனதும் ஐஸ்வர்யா வந்து ரூபஸ்ரீ அழைச்சிட்டு வராங்க. இவ எதுக்கு இவளை கூட்டிட்டு வரா அப்படின்னு தீபா, மைத்லி, மீனாட்சி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ரூபஸ்ரீ மனம் திருந்தி வந்திருக்கா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம தீபாவுக்கு வந்து